ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இப்ப பார்க்க போறது லெசன் 2ல இருந்தது ஜியோலைட் அப்படிங்கிற 5 மார்க் கொஸ்டின். ஜியோலைட்டுகள் இது எதுல யூஸ் ஆகும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டரா மாத்த யூஸ் ஆகும். அதாவது உப்பு தண்ணியை நல்ல தண்ணியா மாத்துவோம்ல, ஸோ அந்த ஃபில்டர் இதுல யூஸ் ஆகுறதா என்னன்னா இந்த ஜியோலைட் அப்படிங்கிறது. ஸோ இப்ப பார்த்தோம்னா ஜியோலைட்டுக்கான கெமிக்கல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா Na2O Al2O3 சிலிக்கா பிளஸ் வாட்டரும் இருக்கும். இங்க முன்னாடி எக்ஸ் போட்டிருப்பாங்க, இங்க ஒய் போட்டிருப்பாங்க. எக்ஸோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்னு பார்த்தோம்னா 2 to 10, ஒய் வேல்யூ 2 to 6 வரைக்கும் இருக்கும். அதாவது ஜியோலைட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா சோடியம் அலுமினோ சிலிகேட். ஸோ அதாவது ஒரு மோனோவேலன்ட் சோடியம் ஆட்டம் இருக்கும், பிளஸ் அலுமினான்னு சொல்லுவோம் Al2O3, சிலிக்கா SiO2 பிளஸ் வாட்டர் மாலிகுல். இது எல்லாம் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் தான் யாருன்னு பார்த்தோம்னா இந்த ஜியோலைட் அப்படிங்கிறது. ஸோ இதை மொத்தமா இதை எப்படி சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சோடியம் அலுமினோ சிலிகேட். இதுல மோனோவேலண்டா இருக்கக்கூடிய இந்த சோடியம் ஆட்டமும் சரி, இந்த வாட்டர் மாலிகுலும் சரி லூஸா ஹெல்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அதாவது எப்படி சொல்றது, வீக்கா தான் பைண்ட் ஆயிருக்கும். ரொம்ப ஒன்றும் டைட்டா வந்து என்ன இருக்காது, பைண்ட் ஆயிருக்காது. தளர்வாக தான் என்ன இருக்கும், பைண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த அலுமினா சிலிக்கா இது எல்லாம் எது மூலமா வந்து கனெக்ட் ஆயிருக்கும்னு பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மாலிகுல் மூலமா, அந்த ஷேர்டு ஆக்சிஜன் மாலிகுல் மூலமா, பங்கிடப்பட்ட ஆக்சிஜன் அணுக்கள் மூலமா அது வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ கனெக்ட் ஆகிட்டு என்ன ஷேப்ல இது இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டெட்ராஹீட்ரல் ஷேப்ல இருக்கும். அதாவது நான்முகி வடிவத்துல என்ன இருக்கும், பிணைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? இந்த ஜியோலைட் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னு சொல்றாங்கன்னா ஒரு தேன் கூடோட வடிவமைப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஹனிகம் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேவா? ஸோ என்னன்னா இதுல உள்ள இருக்கக்கூடிய இதுக்குள்ள சின்ன சின்ன நல்ல டர்னல்ஸ் இருக்கும், கேஜஸ் இருக்கும். அதாவது சின்ன சின்னதா ஒரு குழாய்கள் மாதிரி இருக்கிற மாதிரியும் கூண்டு மாதிரியும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுல இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன போர்ஸ் எல்லாமே, அந்த துளைகள் எல்லாமே, போரஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலர் சைஸா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு தடவை 2 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பக்கத்துல இருக்கிறது 1.9, 2.1 இந்த மாதிரி இந்த ரேஞ்ச்லயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் அதை பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், சிமிலர் சைஸா இருக்கும். இந்த போர்ஸ் வழியா எது மட்டும் உள்ள அலோவ் பண்ணணும்னு பார்த்தோம்னா வாட்டர் மாலிகுல் மட்டும் தான் ஃப்ரீயா உள்ளே வெளியில வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ உள்ள போற அந்த ஹார்ட் வாட்டர் வெளில வரும்போது எப்படி வரும், சாஃப்ட் வாட்டரா வரும். அதாவது உப்பு தண்ணீரா இருக்கிறது வெளில வரும்போது நல்ல தண்ணியா வரும். ஸோ அந்த சால்ட் வாட்டர்ல இருக்கக்கூடிய ரிமைனிங் மினரல்ஸ் எல்லாத்தையும், கால்சியம் மெக்னீசியம் இந்த மாதிரி மெட்டல் பார்ட்டிகிள்ஸ் அண்ட் அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த கேஜஸ்குள்ளே என்ன ஆயிரும், அந்த போரஸ் இது வழியாவே என்ன பண்ணி வச்சுக்கோம், பிடிச்சு வச்சுக்கோம். ஸோ வெளியில வர்றது சாஃப்ட் வாட்டரா தான் வெளியில வரும். ஸோ இது ஒரு எது மாதிரி ஆக்ட் ஆகும் பார்த்தோம்னா ஒரு மாலிகுலர் ஜீவ் மாதிரி ஆக்ட் ஆகும். அதாவது ஒரு மூலக்கூறு சல்லடை மாதிரி செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சல்லடை எல்லாம் பார்த்திருப்போம், அது வழியா நம்ம தண்ணியோ ஏதோலாம் அதுல ஊத்துறோம் அப்படின்னா என்ன ஆகும், அது மேல அந்த சல்லடை மேலே என்ன ஆயிரும், தூசி பொருள்லாம் தங்கிரும், கீழே வந்துட்டு நல்ல தண்ணீர் மட்டும் தான் வெளியில வரும். ஸோ அதே மாதிரிதான் இது ஒரு மாலிகுலர் ஜீவ் மாதிரியே ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வழியா வேற என்ன சொல்றது, வேற ஏதோ மெட்டல் பார்ட்டிகிள்ஸ் எதையுமே அலோவ் பண்ணாது. ஒன்லி அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் மட்டும் தான் ஃப்ரீயா உள்ள வெளியில போயிட்டு வர முடியும். அதுல இருக்கக்கூடிய மெட்டல் பார்ட்டிகிள்ஸ் அந்த மினரல்ஸ் எல்லாத்தையும் இது பிடிச்சு வச்சுக்கும். ஓகேவா? ஸோ வெளியில வர வாட்டர் சாஃப்ட் வாட்டரா கிடைக்கும்னு சொல்றாங்க. எவ்வளவுதான் அந்த மாலிகுல்ஸ் வந்து நிறைய மாலிகுல்ஸ் இது வழியா கிராஸ் ஆகி போயிட்டு வந்தாலும் சரி, வாட்டர் மாலிகுல் ஃப்ரீயா உள்ள வெளியில போயிட்டு வந்தாலும் சரி, இதோட ஸ்ட்ரக்சர் வந்து ரிஜிட்டா தான் இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது அதோட வடிவமைப்பு எப்படிதான் இருக்கும்னு சொல்றாங்க, அப்படியே ஸ்ட்ராங்கா எப்படி இருந்துச்சோ ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சோ அதே இதைதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின் லெசன் 2ல இருந்துட்டு. ஸோ இதுல மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது சோடியம் அலுமினோ சிலிகேட் அப்படிங்கிறது தான் ஜியோலைட் அப்படிங்கிறது. இது எதுக்கு யூஸ் ஆகுறதுங்கிறத சொல்லிட்டோம். ஸோ இதுல மேக்சிமம் என்ன சொல்லியிருப்பாங்க, இதோட மாலிகுல்ஸ் எல்லாம் எப்படி வந்து பைண்ட் ஆயிருக்கு, அதுல
இதோட ஷேப் என்ன, அதுக்கப்புறம் இதுக்குள்ள என்ன மாதிரி டர்னல் ஸ்கேஜஸ் எல்லாமே இருக்கு, இதோட சைஸ் சிமிலரா இருக்கும், இதை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஜியோலைட் பத்தி ஆல்ரெடி 11th வந்துட்டு நம்ம வந்து பார்த்துருந்துருப்போம், அதாவது படிச்சிருப்போம். ஜியோலைட்டோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்றது தான் அந்த 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா? இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.